வந்து நம்ம பாவக்காய் சூப் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நான் பாவக்காய் யூஸ் பண்ணல. பாவக்காய் உள்ளே இருக்கிற இந்த சீட்ஸ் எல்லாம் எடுத்திருக்கேன். இது பண்ண இந்த சீட்ஸ் எல்லாம் சில சமயம் வந்து நம்ம சமைக்க முடியாது, கீழே போட்டுருவோம். இந்த சீட்ஸ் எல்லாம் வந்து இது வந்து டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போ இந்த நம்ம கட் பண்ணி கீழே போட்டுருவோம் இல்லையா, அதுவும் வந்து நல்லா வாஷ் பண்ணியிருக்கிறதுனால இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து ஒரு 3 பாவக்காயோட சீட்ஸ் இருக்குது, ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் இருக்குது, ஒரு கொஞ்சம் வெங்காயம், ஒரு 3 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி வந்து சும்மா நசுக்கி வச்சுருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்த்தி சூப் இது, அதனால் உப்பும் வந்து இதில் போட்டுக்கலாம். தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், இதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து இது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றிட்டேன். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பாயில் பண்ணலாம். இப்போ நல்லா பாயில் ஆகுது. ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா பாயில் ஆகட்டும். இதை மூடி வச்சிடலாம். இதில் வந்து கொஞ்சம் மிளகும் போட்டுக்கலாம். நான் வந்து முழுசாக தான் போடுறேன். ஃபைனலாக வந்து மிளகுத்தூள் போட்டுக்கலாம். இப்போ இது பாயில் ஆகட்டும். இப்போ 10 மினிட்ஸ் தான். பாவக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம், அது சர்வ் பண்ணும்போது போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாவக்காய் சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இது. வந்து டயபெட்டிக் சூப். இது டயபெட்டிக் இருக்கிறவங்க இந்த பாவக்காய் செய்யும் போதெல்லாம் வந்து அந்த சீட்ஸை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் நீங்கள் செய்யுங்க. அப்படி வந்து பாவக்காய் கொஞ்சம் சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பழுத்து இருந்தால் கூட அந்த பாவக்காய் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. அதையும் வந்து இது மாதிரி சூப்பில் போட்டுடலாம். போட்டு நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா கட்டாயம் வந்து டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அது டேஸ்ட்டாகவே இருக்கும், அவ்வளோலாம் கசக்காது. இன்னும் நீங்கள் ஒரு தக்காளி போட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.